கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நிற்கும்போது ஒரு தடுமாற்றம். 1ஆம் தேதி ஒரு ஆசீர்வாதமான பிரசங்கத்தை செய்யணும். ஆனால் கொஞ்சம் கடினமான வார்த்தைகளாக தேவன் எனக்கு இன்னைக்கு தியானம் செய்ய உதவி செய்தார். என்னுடைய சரீரம் அறிவு சொல்லுகிறது, மாம்ச அறிவு சொல்லுகிறது, எப்பா இதை பேசுனீன்னா ஜனங்க ஏதாவது ஒரு மாதிரி ஆயிடுவாங்களோ, ஏதாவது ரொம்ப மனசில் கஷ்டப்பட்டுருவாங்களோ அப்படின்னுட்டு என் மாம்ச அறிவு சொல்லுகிறது. வர்ஷிப் பண்ணும்போது நான் யோசித்தேன், அப்படியே 1ஆம் தேதி வாக்கு தத்தத்தை எடுத்து அப்படியே அதையே கொஞ்சம் பூசி மொழிகி பேசி முடிச்சுட்டு போயிடலாமே, நல்லா இருக்குமே அது அப்படிங்கிற மாதிரி எனக்கு உள்ள மாம்ச அறிவு எனக்கு யோசிச்சுட்டே இருந்தது. கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 14, 13 நினைவில்லை, பவுல் சொல்கிறார், இப்பொழுது நான் மனுஷரியா தேவனியா யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே. உங்களுக்கு எது பிடிக்கும்? உங்களை சுத்தம் பண்ணுறது பிடிக்குமா? உங்கள் தலையை தடவி கொடுத்து உங்களை அன்பாக கொஞ்சிறது பிடிக்குமா? அப்படின்னா என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், அன்பாக தலையை தடவி கொடுத்து கொஞ்சிறது தான் எனக்கே பிடிக்கும். ஆனால் உண்மையாகவே என் பிள்ளைகளை நான் நேசிக்கிறேன் என்றால், நான் தான் என் பிள்ளைகளை பெற்ற தகப்பன். என் பிள்ளைகள் 10 பேரை கூட அப்பான்னு கூப்பிடலாம், அதனால அவங்க யாரும் அப்பா ஆகிட முடியாது. உண்மையான அப்பா யாரு? அந்த உண்மையான அப்பா என்ன பண்ணுவார் தெரியுமா? நிறைய நேரங்களிலே, இப்போ இந்த காலத்தில் கொஞ்சம் மாறுபாடாக இருக்கிறது, அந்த காலத்தில் வீட்டில் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நடுவில் ஒரு பெரிய இடைவெளி இருந்துக்கிட்டே இருக்கும். மேக்சிமம் என் வீட்டில் அப்படி தான். எங்கள் அப்பாட்ட நான் நேரடியாக எனக்கு வேணுங்கிறத நான் கேட்டதில்லை. எப்போதும் கிச்சனில் போய் எங்கள் அம்மாட்ட சொல்லி எங்கள் அம்மா மூலியமாக தான் எல்லாமே எங்கள் அப்பாட்ட செய்தி போகும். அப்படி தான் எங்கள் வீட்டில் நான் வளர்ந்தேன். நிறைய நாட்கள் அப்பாவினிடம் நேரடியாக பிள்ளைகள் தொடர்பு வைப்பது கிடையாது. அதனால் அப்பா அன்பு இல்லையா என்றால், அவர்தான் அந்த தாயையும் சுமக்குவது அவர்தான், அந்த தாய் பெற்ற பிள்ளைகளை சுமப்பதும் அவர்தான். ஆனால் எல்லா கெட்ட பேரும் யார் வாங்குவாங்கன்னு கேட்டால் அப்பா தான் வாங்குவார். அவர் கடினமானவர். ஏனென்றால் அம்மா எப்போதும் பிள்ளைகளை எப்படி தேற்றலாம் ஆற்றலாம் என்றே இருப்பாள். ஆனால் அப்பா எப்போதும் பிள்ளைகளை டிசிப்ளினாக வச்சுக்கணும், ஒழுக்கமாக வச்சுக்கணும். ஏன்னு கேட்டால் அவங்க நல்லா வளரணும் அப்படிங்கிறதுலையே கவனமாக இருப்பார். அல்லேலூயா சொல்கிறீங்களா? அப்போது அம்மாவுடைய அன்பு ஒரு வகை, அப்பாவுடைய அன்பு ஒரு வகை. தேவன் அம்மாவை போல இருக்கிறார். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்கிறார். அதே சமயத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றார், ஒரு தகப்பன் தன் பாலகனை சுமக்கிறது போல நான் உமக்கு சுமந்தேன். எபிரேயர் 12:5 சொல்லுகிறார், தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு கீழ்ப்படுதலிலே பூர்ணப்பட்டு தேவ சித்தத்திற்கு நாம் அர்ப்பணிக்கிற வரைக்கும் தேவன் நமக்கு உதவி செய்வதே இல்லை. தேவ சித்தத்தில் மையத்தில் நாம் இருப்பதற்காக தேவன் எப்பொழுதும் நம்மேல் ரொம்ப கவனமாக இருக்கிறார். ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்கணும்னு கேட்டால், ஒரு மாடு மேய்க்கிறவங்க மாடுகளை கட்டி வைத்திருக்கிறதை நான் பார்த்துருக்கிறேன். ஒரு கிரவுண்டில் முளைக்காம்பில் அந்த மாட்டினுடைய மூக்குநாங் கயிறை நீட்டமான கயிறில் ஒரு முனையை கட்டிடுவாங்க. இந்த மாடு மேய்ஞ்சிக்கிட்டே போகும். அந்த கயிறு எவ்வளோ தூரம் இருக்கோ
கிட்டத்தட்ட அந்த கயிறு ஒரு 30 மீட்டர் தூரம் இருக்குமானால் 30 மீட்டர் தூரம் போகும். அதுக்கு மேலே போக விடாமல் அந்த கயிறு இங்கே நடுவில் இருக்கிற முளைக்கயிறில் கட்டப்பட்டிருக்கிறதுனால தாண்ட முடியாது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காம்பஸில் ஒரு வட்டம் போடுகிறது போல இந்த மாடு அந்த முளை அடிக்கப்பட்டிருக்கிற அந்த முளையில் கட்டப்பட்டிருக்கிற கயிறின் மையத்திலிருந்து ஒரு வட்டமாக மேய்ந்து கொண்டு இருக்குமே தவிர அந்த மையத்தை விட்டு விலகி செல்ல முடியாதபடி அந்த மையத்தில் இந்த கயிறு கட்டப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளாலே நான் உங்களை கட்டி இழுத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 மனிதர்கள் தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி ஓடிப்போக நினைத்தார்கள். தேவ சித்தத்தை விட்டு விலகி ஓடப்போக நினைத்தவன் ஒருவன் யோனா, இன்னொருவர் ஆண்டவர் சொல்கிற ஊமையில் இருக்கக்கூடிய இளைய குமாரன். இந்த பிரசங்கம் ஏன் செய்கிறோம் அப்படின்னா, போன வாரம் நான் செய்த பிரசங்கத்தினுடைய தொடர்ச்சி தான். This trouble is from the Lord. Why should I wait for the Lord any longer? இந்த உபத்திரவம் கர்த்தராலே வந்தது. இன்னும் நான் கர்த்தருக்கு ஏன் காத்திருக்கணும்? ஏன் காத்திருக்கணும் கர்த்தருக்கு? ஏன் உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையில்? ஏன் போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில்? ஒன்று, யோபை போல நம்முடைய உத்தமத்தை சோதித்து நம்மை உயர்த்த வரலாம். ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ யோபு மாதிரி காரியத்தை நான் வரப்போகிறது இல்லை. இப்போ நாம் வழி விலகி செல்வோமானால், தேவ சித்தத்தை விட்டு விலகுவோமானால், தேவனுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளாமல் நாம் வாழ்ந்து கொண்டே போமானால், தேவன் அவைகளுக்கு நேராக நம்மை திருப்ப விரும்புகிறார். நிறைய நேரங்களிலே தேவனோடு யுத்தம் ஏன் வருகிறது? விசுவாசிகளுக்கு ஊழியனோடு ஏன் யுத்தம் வருகிறது என்றால், சுய ஞானம், சுய பலன், சுய திருப்தி, சுய மேன்மை, இவைகள் தேவனுடைய நோக்கங்களையும் தேவனுடைய சித்தங்களையும் நிறைவேற்றுவதற்கு தடையா இருக்கிறது. பரிசுத்தமான வல்லமை இருந்த ஒரு எலியா, போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்கிறான். அவனே பலவீனமாக இருப்பான் என்றால் நீங்களும் நானும் விதிவிலக்கு அல்ல. நம் பலவீனமான மனிதர்கள். தேவ சித்தத்தை விட்டு நம்மை வழிவிலக செய்வதற்கு காரணம் என்ன? யோனா அதை கன்ஃபஸ் பண்றார். யோனா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவர் மீனினால் விழுங்கப்பட்டு மீனின் வயிற்றுக்குள் இருக்கும்போது அவருடைய ஜீவன் பிரிவதற்கு முன்பதாக, கோமா ஸ்டேஜ் அடைவதற்கு முன்பதாக அவர் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார். அந்த விண்ணப்பத்தில் ஜோனா சாப்டர் 2 வேர்ட்ஸ் 8, பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். என்ன பாஸ்டர், நாங்கள் விசுவாசிகளாச்சே, நாங்கள் என்ன மாயையை நாங்கள் பற்றிக்கொள்கிறோம் அப்படின்னு நீங்கள் என்னை பார்த்து கேட்பீங்க. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை படிங்க. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 18-19 வசனம். மாயையின் கயிறுகளால் அக்கிரமத்தையும் வண்டியின் வடங்களால் பாவத்தையும் இழுத்துக்கொண்டு வந்து நாம் பார்க்கும்படி அவர் தீவிரித்து தமது கிரியையை சீக்கிரமாய் நடப்பிக்கட்டும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய ஆலோசனையை நாம் அறியும்படி அது சமீபத்து வரட்டும் என்று சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ. இங்க ஒரே வார்த்தையில சொல்லிட்டார், மாயையின் கயிறுகளினாலே அக்கிரமத்தையும் பாவத்தையும் இழுத்து கொண்டு வராது. மாயை என்பது என்ன? இல்லாமல் போகும் பொருள், இல்லாமல் போகும் காரியம், இல்லாமல் போகிற காரியங்கள். இப்போ நம்முடைய விருப்பங்கள் எதன் மேலே வைக்கப்படுகிறது? நிலையாய் இருக்கக்கூடிய பரலோகத்திற்கும் தேவனுக்கும் அவர் இருக்கிற ஸ்தலத்துக்கும் நித்திய ஜீவனுக்கும் ஏதுவான காரியத்துமே நம்முடைய இறுதியும் வைக்கப்படுகிறதா? அல்லது மாயை என்பது உலகத்தில் கூட இன்னைக்கு சினிமா ஒரு பெரிய மாயை. சினிமாவில் சொல்லப்படுகிற காட்சிகள் ஒரு பெரிய மாயை. கதாநாயகன் எப்படியுமா 2 கார் மேகமாக தெரிச்சு போய் விழுகும். இதெல்லாம் நடக்கிற விஷயமா சொல்லுங்கள்? சினிமா எல்லாருமே பார்த்துருப்பீங்கள்ல. ரசிக்கப்படாத காலத்தில், இப்பவும் பார்க்குறீங்களே மாதிரி தெரியல, ரசிக்கப்படாத காலத்தில் பார்த்துருப்பீங்க. அவன் இப்படின்னா 2 கார் என்ன செய்யும்?
பறந்து போகும். இப்படின்னாருன்னா ஒரு 100 பேர் என்ன செய்வாங்க, போய் தொப்புன்னு போய் விழுவாங்க. இதெல்லாம் நிஜத்தில் நடக்கிற ஒரு விஷயமா? மாயை. இப்போது காதலியை பார்ப்போம், அப்படியே உடனே ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போடுவான், உடனே அவங்க இந்தியாவில் ஏதோ ஒரு அந்த கூபம் வர்றது இருந்தாலும் டக்குன்னு கற்பனை காட்சியில் அவங்க எங்கே போய்டுவாங்க, வாஷிங்டனுக்கும் சுவிட்சர்லாந்துக்கு ஒரு பாட்டுக்குள்ளே 10 நாட்டை சுற்றி வந்துடுவாங்க. இதெல்லாம் நடக்கிற விஷயமா நிஜ வாழ்க்கையில்? அதை பார்த்து தான் குட்டிச்சவராக போய் காதலை நம்பி போய் 10 பேரால் கற்பழிக்கப்பட்டு பிள்ளைங்க உயிரை விடுறாங்க. மாயை. எதெல்லாம் மாயை? இந்த மாயை இன்னைக்கு சபைக்குள்ளே வந்துருச்சு, விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் வந்துருச்சு, விசுவாசிகளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில். உங்கள் வீட்டில் எவ்வளோ பத்திரமா நீங்கள் பாதுகாத்து வச்சாலும் வகுப்பறையில் உட்காந்து சினிமா கதையை கேட்டுட்டு வருது, கெட்ட வார்த்தையை கேட்டுட்டு வருது, உலக பிரகாரமான வார்த்தைகளை கேட்டுட்டு வருது. எங்கள் அப்பாரு என்னமோ பண்ணிடுவேன், நமக்கு அது மனசில் கூட வரமாட்டேன்து. சிலதெல்லாம் வார்த்தைகள் உலக வார்த்தைகளை சொல்கிறாங்க. அதில் ஒரு வார்த்தை ஆட்டையை போட்டுறது. பைபிள் அந்த வார்த்தையே கிடையாது. சமயத்தில் வீட்டில் பிள்ளைங்க பேசுகிறத கேட்டோன்னே அதுக்கு ஒரு நாளெல்லாம் ஆட்டையன்னு பேசுறதுக்குல கடைசியில் மற்றவங்ககிட்ட பேசும்போது எனக்கு அந்த ஆட்டையன்னு வந்துடுது. மறுபடியும் போய் பைபிள் படித்து ஜெபம் பண்ணாதான் அந்த வார்த்தை நம்ம மனசை விட்டு மாறுது. மாயை மனசுக்குள்ளே வந்துடுது. ஏர்போர்ட், ஷாப்பிங் மால், இந்த மாதிரியான ஒரு பந்தாவான ஏரியாவுக்கு போனாங்க, கார் ஷாப்புக்கு போங்க, கார் ஷோரூமுக்கு போங்க, காரை வாங்கிடணும்னு ஒரு மாயை உங்கள் மனசை மயக்கிடும். காதல் காட்சிகளை பார்த்தா காதல் பண்ணணும்னு இளம் வயதுள்ள பிள்ளைகளுக்கு மாயை மனசை மயக்கிறோம். இப்படி அநேக மாயைகள் தேவனுடைய சித்தத்தை விட்டு உங்களை வெளியே கொண்டு போகிறதாக இருக்கிறது. யோனா எப்படிப்பட்டவன் என்றால், தேவனை விட்டு அறிந்தே, தேவ சித்தத்தை அறிந்தே விலகி போனவன். யோனா 1ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தில் போய் நினிவேக்கு பிரசங்கம் பண்ணணும் என்று சொன்னால் இவன் என்ன சொல்லிட்டான்? படிங்கம்மா. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி கப்பல் ஏறினான். இன்னைக்கு நிறைய பரிசுத்தவான்கள், நிறைய விசுவாச பிள்ளைங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு தேவ சமூகத்துக்கு வராமல் தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடி போகிற தேவ பிள்ளையே இந்த வார்த்தை கேள். எந்த நேரத்தில் எங்கே நீ இருக்கணுமோ அந்த நேரத்தில் நீ அங்கே இல்லாவிட்டால் நீ தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடி போகிறவன். நிறைய நேரங்களில் மக்கள் கோபித்துக் கொள்கிறார்கள். இந்த மாதிரி பிரசங்கங்கள் செய்தால் அப்படின்னா நாங்கள் வேலைக்கு போக வேண்டாமா, நாங்கள் விளையாட போக வேண்டாமா, நாங்கள் அங்கே போக வேண்டாமா, விசேஷத்துக்கு போக வேண்டாமா? நான் ஒரே வார்த்தையை சொல்லுகிறேன், உங்கள் மனசாட்சியின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் உங்களை பார்த்து கேட்டால் என்ன நீங்கள் காரணம் சொல்லுவீங்க? நீங்கள் சொல்ல காரணத்தை அவர் ஏற்றுக்கொள்வாரான்னு மட்டும் சிந்திச்சு பாருங்க. காயின் தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடி போனான். அது அவனா விலகி ஓடலை, அவனுடைய பொல்லாத குணத்து நிமித்தம் கர்த்தர் அவனை விலக்கினார். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 11-14 வரைக்கும் வாசிக்கும் போது காயின் சபிக்கப்பட்டவனாக மாறுகிறான். தேவன் அவனை சபிக்கிறார், இனி முள்ளும் குறுக்கூனுக்கு முளைப்பிக்கும். எப்போ பாவம் வந்துச்சோ அப்போ தேவன் படைக்காத முள் ஒரு மனிதனுடைய பாவத்தின் விளைவினாலே இந்த பூமிக்கு முள் வந்தது. அந்த முள்ளைத்தான் நம்முடைய ஆண்டவர் தன் சிரசிலே சூடிக்கொண்டார். நம்முடைய ராஜா எப்படிப்பட்டவர் என்றால், என் சாபம் என்கிற முள்முடியை தலையிலே சூட்டி நான் செய்த பாவங்களை, அந்த பாவங்களினால் உண்டான சாபங்களை, அந்த சாபங்களினால் உண்டான வேதனைகளை, முள் எதற்கு? என்னை குத்தி வேதனைப்படுத்துவதற்கு. அதே முல்லை அவர் தலையிலே சூடி அழுத்தினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்புறம் கோலினால் அடித்து பரியாசம் செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் சாபங்களை எல்லாம் அவர் தன்மேல் போட்டு கொண்டதுனால இன்னைக்கு நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. காயின் தேவ சமூகத்தை விலகி ஓடிப்போனான். விலகி ஓடிப்போன அந்த மனுக்குலத்தை இயேசு கிறிஸ்து அந்த சாபங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு திரும்பவும் தேவ சமூகத்துக்குள்ளே உங்களையும் என்னையும் கொண்டு வந்தார். தேவ சமூகத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்ட நீங்கள் திரும்பவும் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடி போகிறீர்கள் என்றால் நீங்கள் ஆண்டவருக்கு என்ன பதிலை நீங்கள் சொல்ல போகிறீர்கள்? எரேமியா 2ஆம் அதிகாரம் 11-13 வரைக்கும் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்கள் 2 விதமான தீமைகளை செய்தாங்க. என்ன தீமைகளை செய்தாங்க?
ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டியை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இந்த 11-12 வசனத்தையும் வாசிமா. தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றுவது உண்டோ என்றும் பாருங்கள். என் ஜனங்களோ, இங்க வார்த்தையை நீங்க கவனிங்க, என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். வானங்களே இது நிமித்தம் பிரமித்து கொந்தளித்து. இப்ப என்ன சொல்றாரு? வானமே நீ பிரமிச்சு கொந்தளித்து மிகவும் திடுக்கிடுங்கள் என்று கர்த்தர் சொல்றார். ஆண்டவரை விட்டு விலகச் செய்யக்கூடிய எந்த செயலையும், எந்த வார்த்தையையும், எந்த திட்டத்தையும் என் வாழ்க்கைக்குள்ளே நான் கொண்டு வந்தால் வானங்கள் கூட திடுக்கிட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜீவ தண்ணீரை ஊற்றாக என்ன விட்டுட்டாங்க, தண்ணி நிற்காத வெடிப்புல. இப்போ நம்ம ஞானஸ்நான தொட்டி கட்டணும், அது தண்ணி நிறச்சி வச்சா 2 மணி நேரம் கழிச்சு வச்சா தண்ணியுமே காணும். என்னன்னு பார்த்தா கீழே களிமண் பூமி வெடிச்சிருச்சு, அது வழியாக எல்லா தண்ணியும் இறங்கிருச்சு. இன்னைக்கு நீங்கள் தெரிந்து கொள்கிற பாதையாகட்டும், நீங்கள் தெரிந்து கொள்கிற திட்டங்களாகட்டும், நீங்கள் தெரிந்து கொண்டு தேவ திட்டங்களுக்கு எதிரான வாழ்க்கையாகட்டும், தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டி, ஆனால் தேவனாலே அருளப்படுமானால் அது ஜீவ தண்ணீர் ஊற்று, எடுக்க எடுக்க குறையாது, அல்ல அல்ல தீராது, எந்த காலத்திலும் மற்றாது, எவ்வளவு வறட்சியான காலத்திலும் ஜீவ ஊற்றாய் அது ஊறுகிற நீரூற்றா இருக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, அது நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றா இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவரை விட்டு விலகி ஓடுறதுனால அன்பான மகனே மகளே, உனக்கு எந்த விதமான நன்மையும் நீ பெற்றுக்கொள்ளப் போவதில்லை. கர்த்தர் சொல்கிறார் 14ஆம் வசனத்தில், யாக்கோபு என்ன அடிமையா, அவன் ஏன் கொள்ளையானான் என்று சொல்லி 15-16 வசனங்களிலே தண்டனைகள் ஏன் என்று ஆண்டவர் சொல்கிறார். 17ஆம் வசனத்தில் சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதுனால் அல்லவோ இதை உனக்கு நேரிட பண்ணினாய். ஏன் தண்டனைகள் வருகிறது? அவர் நடத்திட்டு போகும்போது அவரை விட்டு நீ விலகுகிறதுனால. எரேமியா 2:18 சொல்றார், சீகோரின் தண்ணீரை குடிக்க எகிப்துக்கு போகலாம், ஐபிராத்து தண்ணியை குடிக்க அசிரியாவுக்கு போகலான்னு சொல்கிறோம். சில பேர் சொல்கிறாங்க, நான் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இங்கே தான்ப்பா நையு நையு நையின்னு சொல்கிறீங்க. இங்கே இருந்தாதான் எனக்கு பிரச்சனை, இந்த ஊர் தான் பிரச்சனை, இந்த தமிழ்நாடு தான் பிரச்சனை, அதுவும் இந்த திருச்சி தான் பிரச்சனை, அதுவும் இந்த சர்ச்சு தான் பிரச்சனை, அதுவும் இந்த பாஸ்ட் தான் பிரச்சனை. இந்த ஆள் தான் இப்படிலாம் சொல்கிறவன். எங்கள் அம்மா அப்பாட்ட பேசுகிறவன் இவன் தான், என் பிள்ளைகிட்ட சொல்லிக் கொடுக்குறவன் இவன் தான், சத்தியம்னு சொல்லி இப்படி தான் இவன் பிரச்சனை பண்ணுவான் அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் நினைக்க தோணும். அப்படி திட்டிருக்கிறாங்க மக்கள் என்னைய. அதனால் நான் சொல்கிறேன், எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, இந்த வேதம் என்ன சொல்லுதோ அதை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, பிரயோஜனம் என்ன, வெளிநாடு வேலைக்கு போகிறேன், அங்கே போய் செட்டில் ஆகிடுறேன், இங்கே போய் கர்த்தரோடு நீ ஒப்புரவாகாமல் உன் பிரச்சனைக்கு வெளிநாட்டில் போய் உன் பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்கிறதுனால எந்த விதத்துலையும் பிரச்சனை தீரப்போகிறதில்ல. சொல்லிட்டாரு, எகிப்துக்கு போகிற சீகோரின் தண்ணீரை குடிக்கணும்னு என்ன பிரயோஜனம், ஐபிராத்து தண்ணியை குடிக்கணும்னு அசிரியாவுக்கு போகிற என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனம் இல்லை. தம்பி யூஜினை பார்த்து நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னப்பா ஏதாவது ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணலாமேன்னு 2-3 முயற்சி பண்ணினேன். அப்புறம் வெளிநாடு போகிறதுக்கு ரெசியூம் கொடுக்க சொல்லி போனேன். தம்பி வேண்டவே வேண்டான்ட்டாப்பு. நான் மனைவி சொன்னேன், இன்னும் பிழைக்க தெரியாதவனாக இருக்கானே, நம்ம ஏதோ ஒன்று கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு வேலை வாங்கி கொடுக்கலான்னு சொன்னால் போக மாட்டேன். நான் கேட்டேன், இங்கே வா, உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் போக மாட்டேன்ற? இல்லைங்க அங்கிள், அங்கெல்லாம் போய் நான் அம்மா அப்பா பார்க்க ஆள் இருக்காதுங்க அங்கிள், அம்மா அப்பாவையில் ஒரு தனியாக விட்டுட்டு நான் போக முடியாதுங்க அங்கிள், என்னால் போக முடியாது. உண்மையாக சொல்கிறேன், தேவன் எனக்கு அதில் ஒரு போதனையை கொடுத்தார். இந்த வசனத்தை வாசிக்கும்போது தம்பி நினச்சிட்டு தான் இந்த வசனத்தை நான் தியானம் பண்ணினேன். அந்த பிள்ளை அண்ணனுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணினார். தேவனோடு நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் அமெரிக்கா வாஷிங்டன் டிசியில் போய் செட்டில் ஆகணும்னு அவசியமே இல்லைங்க. அங்கே போனாலும் உங்கள் கஷ்டம் மாற போகிறதில்ல. இதே ஊரில் இதே இடத்துல இந்த தம்பியை நிற்க வச்சு ஊழியக்காரனாக எனக்கு சாட்சியாக நிறுத்தி கர்த்தர் காண்பித்திருக்கிறார். தேவனோடு நடந்தால் நான் எப்படி உயர்த்துவேங்கிறத கர்த்தர் காண்பிச்சிருக்கேன். நான் சாட்சிக்கு வேறு பைபிள்லேருந்தும் தேடல, வேறு யாரையும் தேடல.
லைவா நான் உங்களுக்கு சொல்றேன். 19ஆம் வசனம் சொல்கிற, தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடு உன்னை கண்டிக்கும், நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருப்பதும் எத்தனை பொல்லாப்பும் கடினமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று வேதம் சொல்கிறது. எரேமியா 2:20 நம்ம படிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? நம்முடைய கழுத்தின் மேல் பிசாசு வைக்கும் நுகத்தொடிகளை முறிக்கிறவர். பூர்வ காலம் தொகுந்து நம் நுகத்தொடியை முறித்து உன் கட்டுகளை அறுத்தேன். நீ என்ன சொன்ன என்கிட்ட? என் கடன் பாரத்திலிருந்து விடுதலை கொடுத்துட்டா இனிமேல் குடிக்க மாட்டேன். கடன் பாரத்திலிருந்து விடுதலை கொடுத்துட்டா இனிமேல் நான் சினிமா பார்க்க மாட்டேன். ஆண்டவரே, இந்த மாதிரி என்னை காப்பாற்றிட்டீங்கன்னா இனிமேல் நான் மறுபடியும் பாவம் செய்ய மாட்டேன். அங்கே சொல்கிறார் பாருங்க, நான் அடிமைப்படுவதில்லை என்று நீயும் சொன்னாயே. சொன்னீங்களா? ஆண்டவரே, என்னை உயர்த்திருங்க, திரும்பவும் நான் பாவம் செய்ய மாட்டேன். ஆண்டவரே, இந்த ஒரு தடவை என்னை காப்பாத்திருங்க, மறுபடியும் நான் இந்த தவற பொய் கணக்கு எழுத மாட்டேன். ஆண்டவரை நான் ஏமாற்ற மாட்டேன். ஆண்டவரை நான் பொய் சொல்ல மாட்டேன். ஆண்டவரை அநியாயம் செய்ய மாட்டேன். யாரையும் ஏமாற்ற மாட்டேன். நான் பொய் கணக்கு எழுதி ஆண்டருக்கு தசமபாகம் கொடுக்கறதுனால கர்த்தர் என் பொய் கணக்கை ஏற்றுக்கொண்டார் என்று அர்த்தம் அல்ல. ஊழியக்காரனுக்கு தெரியாது தசமபாகம் எப்படி வந்தது என்று. அவங்க ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் தேவன் அதை ரிஜெக்ட் பண்றார். என்னுடைய அநியாயமான வருமானத்தில் நான் கொடுக்கிற தசமபாகத்தை தேவன் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதுதான் உண்மை. அன்பானவர்களே, ஒருவரை ஏமாற்றி ஒருவரை தவறான வழியில சம்பாதித்து கொண்டு வந்து கொடுக்கிற காசை கர்த்தர் ஏற்றுக்கொள்வதில் அதில் ஆசீர்வாதம் வரணுங்கிற பிரசங்கத்தை நம்பாதீங்க. அது பொய். வேதம் அப்படி சொல்லவில்லை. நேர்மையா உழைத்து கடவுளுக்கு கீழ்ப்படிந்து அதில் நீ கொண்டு வருகிற தசமபாகத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். ஊழியக்காரங்க கார் வாங்கறதுக்கு வீடு வாங்கறதுக்கு வேணா உங்க காசை வச்சுக்குவாங்க. அவங்க உங்களுக்கு ஜால்ரா போட்டு ஆண்டவரை வலாக்காமல் தலையாக்கும், கீழாக்காமல் மேலாக்கும் அப்படின்னு வேணா ஜெபம் பண்ணுவாங்க. நான் அப்படி பண்றவன் இல்லை. அதனால தான் என்னை நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்கலைன்னா பரவாயில்ல, ஆண்டுக்கு என்னை பிடிச்சா போதும். அதுதான் நிரந்தரம். பாருங்க, அடுத்த வசனத்தில் என்ன சொல்றாரு? 21ஆம் வசனத்தில், நான் முற்றிலும் நற்கனி தரும் உயிர்க்குள்ள நல்ல திராட்சை செடியை அவனை நட்டேன், நீ காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போகுதுன்னு 23லேருந்து 26 வரைக்கும் சொல்றார். நான் தீட்டுப்படவில்லை, பாகாலை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்றாய்? ஆண்டவருக்கு அந்த கீழே சொல்றார். எங்கள் அம்மா அடிக்கடி இந்த காதல் பண்ற பிள்ளைங்களை, ஒழுங்கினமான பெண்களை பார்த்து எங்கள் அம்மா இந்த வசனத்தை சொல்லுவாங்க. நீ நடக்கிற மார்க்கத்தை பார், நீ செய்ததை உணர்ந்து கொள், தாறு மாறாய் ஓடுகிற வேகமான பெண் ஒட்டகம் நீ. இந்த பெண் ஒட்டகம் ஏன் தாறுமாறாய் ஓடுன்னா, மேட்டிங் சீசன் வந்துருச்சுன்னா அந்த ஓனருக்கு அது கட்டுப்படாது. இன்னொரு இடத்துல சொல்ல, இஸ்ரவேல் அடங்காத கடாரியை போல் இருக்கிறது. அந்த இனச்சேர்க்கை செய்ய வேண்டிய அந்த வயதில், கடாரி என்றால் பெண் மாடு, அந்த பெண் மாடை கட்டி வச்சிருக்க முடியாது, அது அடங்காதான். சில நேரங்களில் சில பிள்ளைகள் வாலிப வயசுல பெற்றோருக்கு அடங்காம வீட்டில் ஆடுகிற ஆட்டங்கள் இருக்கிறது. என் வீட்லாம் ஆட முடியாது, கொன்னு எடுத்துருவாடி. எப்படி நறுக்கணும்னு எனக்கு தெரியும், என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். ஒட்ட நறுக்கிடுவேன். நன்றாய் கவனமாய் இருங்கள். சரியாய் நம்முடைய பிள்ளைகளை சத்தியத்தில் கண்டித்து, நான் உண்மையாய் என் பிள்ளைகளை நேசிக்கிறேன், தவறு செய்யும்போது மிக கடினமாக நான் தண்டிக்கிறேன். சபையை உண்மையா நேசிக்கிறேன். ஆகவே ஜனங்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று யோசிக்காமல் சத்தியத்தை சரியாக பிரசங்கம் பண்றேன். கீழே இருக்கிற வசனங்களை தொடர்ந்து ஆண்டவர் சில காரியங்களை சொல்கிறார், அதை வீட்டில் போய் படித்துக் கொள்ளுங்கள். 27ஆம் வசனத்துல மிக முக்கியமாக சொல்கிறார். 27ஆம் வசனம், அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல தங்கள் முதுகை எனக்கு காட்டினார்கள், தங்கள் ஆபத்து காலத்தில் எழுந்து எங்களை ரட்சியும் என்கிறார்கள். நல்லா கவனிங்க. பிரசங்கிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம இருந்துட்டு உனக்கு பிரச்சனை வரும்போது ஆண்டவரே என்னை காப்பாத்துன்னு சொன்னா, தேவ வார்த்தைக்கு முதுகை காமிக்கிற உனக்கு உன் ஜெபத்திற்கு தேவன் முதுகைத்தான் பதிலாக தருவார்.
கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை கவனமாக கேட்டு கீழ்ப்படுகிறவனுக்கு அவர் முகம் விரோதமாயிராது. அவன் என்ன கேட்பான் என்று நன்மை செய்யும்படி கர்த்தர் காத்திருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் என் முதுகை நிமிர பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 13ஆம் அதிகாரம் 11-6 வரைக்கும் நீங்கள் படிச்சீங்கன்னா அங்கே எவ்வளவும் நிமிரக்கூடாத ஒரு கூனி இருந்தால், 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ இருந்தால், அவளை எவ்வளவும் நிமிரக்கூடாத ஒரு கூனியாக அவள் இருந்தாள். ஆண்டவர் அவளை பார்த்து, ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மீது கைகளை வைத்து ஜெயித்த போது அவளுடைய முதுகு, குனிந்த முதுகு நிமிர்ந்தது. ஏன் ஐயா முதுகு குனிகிறது? வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், கீழே இருக்கிற வசனத்தில் எல்லாம் குறை சொல்லும்போது, சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த இந்த ஸ்திரீயை நான் விடுவித்தேன். சாத்தான் ஏன் கட்டுறான்? முதுகு ஏன் குனியுது? ஆண்டவருக்கு யார் ஒருவர் முதுகை காமிக்கிறார்களோ, உங்கள் முதுகு தேவனுக்கு காண்பிக்கப்பட்டிருக்குமானால் தேவனுக்கு எதிராக இருக்கிறவனுக்கு முன்பாக உங்கள் முகம் குனிந்திருக்கிறது என்று அர்த்தம். ஒன்று நீ தேவனை பணிந்து கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் நீ பிசாசை பணிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு முதுகை காண்பிக்கிறாய் என்றால் நீ பிசாசை தாழ விழுந்து பணிந்து கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். அப்போ சாத்தான் உன்மேல் ஆளுகை செலுத்துவான், அவன் உன்னை கட்டுவான், உன் முதுகை எப்பொழுதும் குனிந்திருக்கவே பண்ணுவான். ஆனால் ஆண்டவர் என்று சொல்கிறார், உன்னை குனிந்தவனாக அல்ல, உன்னை நிமிர்ந்தவனாக மாற்ற விரும்புகிறேன் என்று சொன்னார். சமூக சீர்திருத்தவாதி தந்தை பெரியார் சொன்னாங்க, உங்களை குனியும்படியாக அல்ல, அடுத்து முன்னால் குனியறதுக்காக அல்ல, உங்களை நிமிர்ந்து நடக்கிறதுக்குத்தான் நாங்கள் இந்த புரட்சி செய்கிறோன்னு அவர் சொன்னார். என்னங்க, திராவிட கட்சி சொல்லுகிறது நிமிர்ந்து நடக்க பண்ணுறதுக்காக நாங்கள் புரட்சி செய்தோம். இது வேதத்தில் அன்றைக்கே இதை செய்தவர் யார் என்றால் நம்முடைய ஆண்டவர். சாத்தானுக்கு முன்பாக நீ குனிந்தவனாக இருக்கக்கூடாது என்பதற்காக கர்த்தருக்கு முன்பாக தேவன் உன்னை சாத்தானுக்கு முன்பாக நிமிர்ந்து உன் தலையை நிமிர்த்துகிறவராக இருக்கிறார். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பாருங்க. லேவியராகமம் 26:13, நீங்கள் எகிப்திற்கு அடிமைகளாக இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து, மாட்டின் கழுத்தில் வண்டியை இழுத்துட்டு போறதுக்கு வைக்கிறாங்கல்ல, அந்த ஒரு இப்படி ஷேப்பில், அதுதான் நுகம், உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நாம் மதம் மாறினால உனக்கு சலுகை இல்லை என்று சொல்கிறேன்னா, இப்போ நான் இஸ்லாமியிலேருந்து மாறினால உங்களுக்கு ஜாதி தர முடியாது, ஜாதி சர்டிஃபிகேட் தர முடியாதுன்ட்டு சரி மனைவியோட இதில் போட்டு நான் சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன். சலுகைலாம் உங்களுக்கு எல்லாம் தெரியாது, நீங்கள் ஃபார்வேர்ட் கம்யூனிட்டி. நான் சொன்னேன், நீ சொல்கிறான்னு சொல்லாட்டியோ நான் மோஸ்ட் ஃபார்வேர்ட் கம்யூனிட்டி, நான் தான் இந்த பூமியிலேயே உயர்ந்த ஜாதி. ஏன்னா நான் உன்னால் நான் பிழைக்கிறது இல்லை. என்னை பிழைக்க வைக்கிறவர் சொல்லுங்க, என்னை பிழைக்க வைக்கிறவர் ஆண்டவர். நான் தாழ்ந்த ஜாதின்னு உங்கள்கிட்ட வந்து நான் கெஞ்சிட்டு நான் குடிஞ்சு நிற்கிறதுக்கு ஆண்டவர் என்னை அழைக்கல. ஆண்டவர் என்னை உயர்த்தி பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மேன்மையா இருக்கும்படி செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் என் தலையை உயர்த்தி என் முதுகை நிமிர்த்தி என்னை நுகத்தடிகளை முறித்து எல்லா விதமான சமூக அடக்குமுறைகளிலிருந்து என் தலையை நிமிர்ந்து நிற்க செய்த தேவன். எகிப்தினுடைய அடிமைத்தன நுகத்தை முறித்து என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணியிருக்கிறார் ஆண்டவர். நான் ஏன் வந்து உனக்கு முன்னால் பணியணும்? நான் ஏன் குனியணும்? நீ நேபுகாத்நேச்சராக இரு, 7 மடங்கு அக்கினியை சூழியாக்கு. பணியணும்னு அவசியம் எனக்கு இல்லை. நீ உன் பேச்சை கேட்கணும் கவனிக்கணும்னு அவசியம் எனக்கு இல்லை. ஏனென்றால் இந்த ஜீவ சுவாசத்தை வைத்துக்கிற ஆண்டவர் இந்த ஆவியையும் இந்த ஆத்மாவையும் இந்த சரீரத்தையும் நரகத்தில் ஒருங்கே அழிக்க வல்ல ஆண்டவர் பிதாவாகிய தேவன் ஒருவர் மாத்திரமே. நீ சரீரத்தை வேணா அழிச்சிட்டு போ, என் ஆத்மாவின் சரீரத்தையும் ஒருங்கே நரகத்தில் அழிக்க அவர் வல்லவர். நான் அவருக்கு தான் பயப்படுவேன், அவரைத்தான் பணிந்து கொள்வேன். என்னை விட்டு அப்பாலே போய் சாத்தானே. ஆண்டவர் சொன்னார், என்னை பணிந்தால் இவைகள் எல்லாம் உடையதாகும். உலகத்தில் கார் வேணும் என்பதற்காக பணிந்து கொள்வதா? வசதிகள் வேணும் என்பதற்காக பணிந்து கொள்வதா?
ஃபாரின் வேலை வேண்டும் என்பதற்காக பணிந்து கொள்வதா, கவர்மெண்ட் வேலை வேண்டும் என்பதற்காக பணிந்து கொள்வதா? பணிந்து கொண்டு நான் 3 நாள் நல்லா சாப்பிட்டு ஏசி ரூம்ல தங்கிறத விட அறகுறைய வயிறோடு அறகுறை உடையோடு தரித்திரனாய் வாழ்ந்தாலும் வாழ்வேனே தவிர நான் உன்னை பணிந்து கொள்ளணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. ஏனென்றால் இது ஒரு 100 ஆண்டு கால வாழ்க்கை, அது கோடான கோடி ஆண்டு காலம் முடிவில்லாத வாழ்க்கை. இந்த 100 ஆண்டு கால வாழ்க்கைக்காக கோடான கோடி ஆண்டு காலம் நித்திய ஜீவனோடு மகிமையில வாழ்கிற வாழ்க்கையை நான் துறக்க நான் தயாராக இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டான. ரோமர் 11:10 வாசிக்கிறோம், அவர்கள் முதுகை எப்பொழுதும் குனிய பண்ணும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதவர்களுக்கு முதுகு குனிகிறது. கர்த்தருடைய வார்த்தையை முதுகுக்கு பின்னாக எரிந்து போடுகிறார்கள். முதுகுக்கு பின்னாக கர்த்தருடைய வார்த்தையை எரிந்து போடுகிறவர்களுக்கு முதுகுக்கு பின்னாக எரிந்து போட்ட பாவங்கள் எல்லாம் முகத்துக்கு முன்பாக வந்து நிற்கிறது. அந்த பாவங்கள் நிமித்தம் சாத்தான் அந்த மக்களை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விடுகிறான். என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பிசாசின் நுகத்தொடிகளை முறிக்கிறார், அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ள சொல்கிறார். அவருடைய நுகம் எது தெரியுமா? இதுதான் அவருடைய நுகம், அவருடைய வார்த்தை தான் நுகம். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இப்போ யோனா, இளைய குமாரன் 2 பேரும், ஒருவன் பரிசுத்தவான், இன்னொருத்தன் பாவம் செய்யறதுக்காக போனா, இன்னொருத்தன் பாவி மனம் திரும்பக்கூடாதுங்கிறதுக்காக போனான். யோனா பாவி மனம் திரும்பக்கூடாதுங்கிறதுக்காக தேவ சமூகத்தை விட்டு ஓடி போயிட்டான். ஆனா இளைய குமாரன் பாவம் செய்யறதுக்காக தேவ சமூகத்தை விட்டு போனான். பாருங்க, 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல போய் நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்றான்னு யோனாக்கு சொன்னா, அவன் பிரசங்கம் பண்ண முடியாதுன்னு சொல்லி விலகி ஓடி போனான். ஏன் தெரியுமா? அவன் தெரிந்தே தவறு செய்யக்கூடிய ஒரு நீதிமான். அது மாத்திரம் மன்னிக்க மனசு இல்லை. இந்த பெந்தகோஸ்தே உலகத்தில் நான் வந்தபோது எல்லாரும் ரொம்ப நல்லவங்க நினச்சா, நிறைய பேர் கசப்பு, வைராக்கியம், பொறாமை, எரிச்சல், பிரிவினை, புறங்கூறுறது எங்கன்னு கேட்டால் இங்கே தான் ஜாஸ்தி. சிஎஸ்சியில் உத்திரன் சபையிலெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறனால ஒன்று அங்கே போகலான்னு யோசிக்காதீங்க. அங்கே வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் அங்கெல்லாம் இந்த புறங்கூறுறது, புறணி பேசுறதெல்லாம் இருக்காது. ஆனால் இந்த பெந்தகோஸ்தே சபையில் இருக்க கண்ணிலேயே பேசுவாங்க பாருங்க. போகிட்ட வந்துட்டு அப்புறம் பேசுவோம், அப்புறம் பேசிக்குவோம். பார்த்தியா இதெல்லாம் நான் பார்ப்பேன். எனக்கு தெரியலன்னு நினச்சிட்டு இருக்காங்களா? இதெல்லாம் நான் பார்ப்பேன். புறணி பேச சில பேர் ராத்திரி 10 மணிக்கு மேலே ஃபோன் பேச, ஏம்மா நல்லா இருக்கியா, ஒரு கர்த்தர் ஜெபத்தில் நினைவுபடுத்தினாரு அப்படின்னு ஒரு ஃபோன் காலம் சமீப காலமாக இந்த 9 மணிக்கு மேலே 8 மணிக்கு மேலே ஒரு ஃபோன் கால் வரும். இந்த ஃபோனுக்கெல்லாம் இந்த ஃபோனெல்லாம் எனக்கு தெரிஞ்சே நான் விட்டு வச்சிருக்கேன். உன்னால் என்ன செய்ய முடியுமோ செய், தேவனால் என்ன செய்ய முடியுமோ அதை அவர் செய்வார். அல்லேலூயா. முதல்ல என்னை குறித்து புகழ்ச்சி, அதுக்கப்புறம் மனதை வசப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய சித்தங்களை நிறைவேற்றும்படியான முயற்சி. இதுக்கான ஒரு பயிற்சி இல்லையா? ரொம்ப கவனமாக இருந்துக்கொள்ளுங்க. அந்த ராத்திரி வரக்கூடிய ஃபோன் காலை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. உனக்காக ஜெபம் பண்ணே, கர்த்தர் இப்படின்னு ஏவுனாரு, இப்படி சொன்னாரு, பண்ணுனாரு. நான் கேட்குறேன், ஊழியக்காரன் என்னை விடவா உனக்கு வெளிப்பாடு கிடச்சிருச்சு? இதுக்குன்னே வாழ்க்கையை டெடிகேட் பண்ணி ஊரை விட்டு நாடை விட்டு தரித்திரம் பிடிச்ச குடும்பத்தில் பிறந்து வந்திருந்தா கூட இவன் சோத்துக்கு வந்திருக்கிறான் நீங்கள் சொன்னால் கூட நியாயம் வரும். பாப்பாவுக்கு தெரியும், என் வீட்டுக்கு ப்ரேயருக்கு வந்திருக்கேன், சின்னதுலேருந்து குழந்தையிலேருந்து வந்திருக்கா, நான் பொய்யெல்லாம் பேசலை, முன்னாலேயே இருக்கா. வாழ்க்கைன்னா கேட்டுக்குங்க. எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாம் அங்கே வீட்டுக்கு வந்த விசுவாசிகளுக்கு தெரியும் எப்படிப்பட்ட பின்னணியத்திலேருந்து வந்திருக்கிறேன்னு. என் வயிற்றுக்காக வரல, துட்டு சம்பாதிக்கிறதுக்காக வரல, பிழைப்புக்காக வரலை, பேர் பெருமைக்காக வரலை, வேறு தொழில் தெரியாதனாலையும் வரலை. எனக்கு என்னென்ன வேலை தெரியுங்கிறது உங்களுக்கும் பல பேர்த்துக்கு தெரியும். ஸோ வீணாய் போய் நான் வாழ்க்கையில் வரல, நல்ல உடல் பலன் சுகத்துடன் பூரண ஆரோக்கியத்துடன் தான் இந்த ஊழியத்துக்கு வந்திருக்கேன். என்னுடைய ஒரே நோக்கம் உங்கள் ஆத்துமாக்கள் பரலோகம் போக வேண்டும் என்பது. எனக்கு தராத வெளிப்பாடு, எனக்கு வராத ஜெபமாக உனக்கு வந்துருச்சு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நைஸாக பேசுகிற மக்களிடத்திலிருந்து உங்கள் ஆத்துமாக்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ளுங்கள். சபையில் ரெண்டகம் பண்ண வேண்டும்,
ஊழியனுக்கு எதிரான ஒரு கூட்டத்தை சேர்க்க வேண்டும், சபையை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் நினைக்கிற மக்கள் சபைக்குள்ளே இருந்து அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்போது நீங்கள் எச்சரிக்கையாக உங்கள் ஆத்துமாக்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பாஸ்டர்கிட்ட நல்லா தானே பேசுகிறாங்க, நான் எல்லாத்துக்கிட்டையும் நான் நல்லா பேசுகிறேன். எதுதான் தெரிஞ்சாலும் என் வீட்லேயும் அப்படிதான். இப்போ என் புள்ள பண்ணுறது அத்தனையும் தெரிஞ்சாலும் எதுவுமே தெரியாத மஞ்சப்பை மாக்கானா தான் என் புள்ள அப்படி தான் நினச்சிட்டு இருப்பேன் நினைக்கிறேன். எங்கள் அப்பா ஒரு மஞ்சப்பை மாக்கான், கத்துவான், திட்டுவான், அப்புறம் அப்பா அவ்வளோதான். அப்படி தான் நினச்சிருப்பேன், அப்படி தான் நினச்சிருப்பா. ஆனால் அவள் ஃபோன் பாஸ்வேர்டு எப்படி இருக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஷாக்காக இருக்குல்ல? ஆண்டவர் எனக்கு எடுத்து கொடுப்பார். ஃபோன் பாஸ்வேர்டு எப்படி இருக்கிறது, ஃபோனை எப்படி பார்க்குறது தெரியும். நல்லா கவனித்து கொள்ளுங்க. என்றைக்குமே யாரையும் மட்டமாக நம்ம எடை போடவே கூடாது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சிலரை கண்டால் எரிச்சல் வரும். யோனாக்கு நினிவே மக்களை கண்டால் எரிச்சல் வந்தது. அவன் ரட்சிக்கப்பட்டுருவேன், இந்த ஆண்டவர் மன்னிச்சிருவார், அது நடக்கக்கூடாது. சில பேர் கார் வாங்கிட்டா எரிச்சல் வந்துடும், சில பேர் வீடு வாங்கிட்டாங்கன்னா எரிச்சல் வந்துடும். நான் பயங்கர சந்தோஷப்படுவேன். என் ஜனங்கள் சந்தோஷமாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும், ஆசீர்வச்சிக்கொண்டே இருப்பேன். அன்பான தேவனுடைய பிள்ளைங்களே, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவன் நல்லா இருக்கணும்னு நினைங்க, நம்ம சபை மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைங்க, யாரும் கெட்டு போகக்கூடாதுன்னு நினைங்க. பொறாமைப்படாதீங்க, எரிச்சல் படாதீங்க, மன்னிக்க மறக்காதீங்க, யாரையும் குற்றப்படுத்த துணியாதீங்க. ஆனால் அதே சமயத்தில் மற்றவங்களால் நீங்கள் கரைபடாமையும் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இது ரொம்ப முக்கியம். யோனா நீதிமானாக இருந்தாலும் கசப்புள்ளவனாய் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தான். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார், ஏப்பா பழி வாங்குற எண்ணம் உள்ளவனே, நீ மரணபரி நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதானா? அவன் அப்பவும் ஆண்டுகிட்ட திமிரா பேசுகிறான் பாருங்க. ஆமாம், மரணபரின்னு எரிச்சலாக இருக்கிறது நல்லது தான். யோனா 4ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தில் ஆண்டவருடைய நல்ல குணத்தை குற்றப்படுத்தி சொல்கிறார். ஆண்டவருடைய நல்ல குணத்தை குற்றப்படுத்தி ஏன் ஆண்டவர் விட்டு போனேன்னு அவர் நியாயப்படுத்துறார். இவனை பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவனை போல ஒருத்தனை பார்த்தது இல்லைங்க, தைரியமானவனை. மீன் வயிற்றுக்குள்ளே 3 நாள் வச்சு கோமாவில் வச்சு, அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க, மீன் வயிற்றுக்குள்ளே ஏசிட்னால அவனுடைய தோலெல்லாம் என்ன ஆயிடுச்சான், ப்ளீச் பண்ணிட்டாங்களாம். முகத்தை ப்ளீச் பண்ணால் வெள்ளையாகுதுல்ல, அந்த மாதிரி ப்ளீச்சிங் ஆயிடுச்சுன்னா, அந்த ஏசிட்டில் ப்ளீச் ஆயிடுச்சுன்னா வெண்குஷ்டம் வந்த மாதிரி உடம்பெல்லாம் வெள்ளையாக மாறிடும். அந்த மேல் தோல் போனோன்னே அப்படியே சூரிய வெளிச்சம் பட்டுச்சுன்னா தக்கன்னு உடம்புல மிளகாத்தூள் போட்ட மாதிரி எரியுமா. இந்த ஆமணக்கு செடி வளர்ந்ததுனால இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இவனுக்கு என்ன ஐடியா, இந்த ஆமணக்கு செடிங்கிற ஏசிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நீவேல கந்தகம் அக்கனி எரியறதை பார்த்து, அந்த ஜனங்கள் எரிஞ்சு சாம்பலாகிறத பார்த்து அவர் ஒரு ஹாலிவுட் படத்தை பார்த்த மாதிரி என்டர்டெயின் பண்ணணும்னு நினச்சார். ஆனால் தேவன் என்ன பண்ணாருன்னா, ஆமணக்கு செடியை அரிச்சு விட்டுட்டார். அரிச்சு விட்டுட்டு, ஏண்டா நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதாண்ணா, மரணம் புரிந்து எரிச்சலாக்குறது நல்லதாங்கிறான். சொல்றதுக்கு 4ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தில் படிங்க, அதில் போடப்பட்டிருக்கு பாருங்க. அவன் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்கிறான், ஆண்டவருடைய நல்ல இரக்கத்தை அவன் எவ்வளோ குறை சொல்கிறான் பாருங்க. படிங்க 1. நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? 4, 1, 2 படிமா. தேசத்தில் இருக்கும் போதே இதை நான் சொல்லலையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்சிசுக்கு ஓடி போனேன். இப்ப அவன் ஆண்டவரை என்ன குறை சொல்றான் பாருங்க. ஆண்டவருடைய நல்ல கேரக்டரை நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய நல்ல கேரக்டரை குற்றமா சொல்றான். நீர் இரக்கமோ, மன உருக்கமோ, நீடிய சாந்தமோ, மிகுந்த கிருபை உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். நீ தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர்னு தெரியும். அதனால தான் இவர் பேச கேட்டு அங்கே பிரசங்கம் பண்ணுறது வேஸ்ட்டுடான்னு வந்துட்டேன் நாங்கள். அல்லேலூயா. அழிப்பேன்னு சொல்லுவார், ஆனால் அழிக்க மாட்டார். இடிப்பேன்னு சொல்லுவார், ஆனால் கட்டி எழுப்புவார். வைத்தறிச்சலாக இருக்கும். தீக்கு தரிசனம் சொல்லி நீ ஆக்சிடென்ட் ஆகும் தீக்கு தரிசனம் சொல்லணும்னா, ஐயோ அவன் ஆக்சிடென்ட் ஆகாமல் நல்லா இருக்கானே, அப்போ பாஸ்ட்டு போய் தீக்கு தரிசனம் சொல்லிட்டாருன்னு பரியாசம் பண்ணுறானே அப்படின்னு சில பேர் தீக்கு தரிசனம் சொன்னால் அது நடக்கணும்னு நினைப்பாங்க. இல்லை, அவர் இரக்கமும் நீடிய சார்ந்த மிகுந்த கிருபையுள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற ஒரு ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். நம்ம பாருங்க, ஆண்டவரை புரிந்து கொண்டு ஆண்டவரை போல எல்லாரையும் நம்ம நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் ஊழியக்காரனாக இருந்தால் வெக்கம், மானம், சூடு, சொரணையெல்லாம் இருக்கக்கூடாது சொல்லுதான். பயங்கரமாக குத்தி பேசுவாங்க. இப்போ நம்ம சொல்கிறோம்,
சிஸ்டர் ஏதாவது ஒரு நல்ல செய்தி வந்தோன்னே சொல்லுங்கள் அப்படின்னா, வந்தால் தான் சொல்லுவோம்ல, அதுக்குள்ளே ஏன் ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க சுருக்குன்னு. மருமகளுக்கு ஒரு நல்ல காரியம் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க நம்ம கேட்டால் சுருக்குன்னு குத்துற மாதிரி பேசுவாங்க. ஆனாலும் அதை தெரிஞ்சுக்காத மாதிரி நம்ம அப்படிங்களா சிஸ்டர், இல்லை விசாரிக்கணுங்கிறதுக்காக கேட்டேன் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? ஊழியக்காரங்க மழுப்பி குழப்பி நழுவி அப்படி அவங்க குத்துனாலும் குத்துப்பட்டது மாதிரி காமிச்சிக்காம அந்த வழியை மறைச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே பேசணும். இதுதான் ஊழியனுடைய வாழ்க்கை, ஊழியக்காரியோட வாழ்க்கை இதுதான். இப்படித்தான் வாழ்ந்தாகணும், வேற வழி இல்லை. இல்லாவிட்டால் உங்களை பரலோகம் சேர்க்க முடியாது. வீம்பு வைராக்கியம் பாராட்டினா ஒரு ஆத்மாவையும் பரலோகம் சேர்க்க முடியாது ஊழியக்காரனால. தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு நிலைக்கு நம்ம வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இளையகுமாரன் கதைக்கு வருவோம். இவன் என்ன பண்ணா, அப்பா கட்டுப்பாடா வச்சிருந்தார். அண்ணன் சொல்றான், ஒரு ஆட்டுக்குட்டி கூட என் ஃப்ரெண்ட்ஸோட சமைச்சு சாப்பிட தர மாட்டேங்கிறான். அவ்வளோ கட்டுப்பாடு. இப்போ நம்ம சபையில் இருந்தால் உங்களால் பாவம் செய்ய முடியாது. சினிமா பார்க்கும்போது நான் செஞ்ச பிரசங்கம் உங்களுக்கு நினைவுக்கு வரும். இல்லை வேறு ஏதாவது தவறு செய்யும்போது உங்களுக்கு ஐயோயோ பாஸ்ட் இப்படி பிரசங்கம் பண்ணாரேன்னு ஒரு இது வரும். உங்களுக்கு அப்படியே கட்டுப்பாடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சபை விட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பயமே இருக்காது, ஃப்ரீடமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இளையகுமாரன் அப்பா விட்டு போனான்னு அப்படி தான் நினைச்சான், ஃப்ரீடம் கிடச்சிருச்சுன்னு நினச்சான். தூர தேசத்துக்கு போயிட்டான். சர்ச் இருக்கிற பக்கமே திரும்பி வைக்கக்கூடாது, அப்போ இருக்கிற பக்கமே வரக்கூடாது. போனான். எல்லாம் கொஞ்ச நாள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் வேசிகளோட ஜாலியாக இருந்தேன், அழிச்சாச்சு. குறைவுபட தொடங்கினான். நல்லா கவனிங்க, குறைவு வரும். குறைவு வந்ததுக்கு அப்புறம்தான் தேவை வந்தது. தேவை வரும்போது தான் தன் நிலை என்ன என்பதை அவன் அறிந்தான். பண்ணித்தவிடு கூட கிடைக்கல. அப்பா வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் ஞாபகம் வந்தது. ஆனால் அப்பா அவனை தேடி வரவில்லை, இவன் தேடி வர்ற வரைக்கும் அப்பா காத்திருந்தார். அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூத்த மகனை பார்க்குறோம். இவனை உள்ளே விட்டதுனால அவன் உள்ளே வரமாட்டேன்ட்டான். இந்த யோனா மாதிரி அவன் உள்ளே வரமாட்டேன்ட்டான். அந்த மூத்த மகனை மாதிரி கீழ்ப்படிந்திருந்த ஒரு பாவி மனம் திரும்பும் போது அவனை ஏற்றுக்கொள்ள நினைக்கும் போது தடை செய்வதும் தவறு. அதுக்காக அப்பா விட்டு போய் ஜாலியாக இருந்து எல்லாத்தையும் அழிப்பதும் தவறு. ஆனால் நல்லா கவனிங்க, நம்முடைய பாவங்களினாலே நாம் நஷ்டங்களை சந்திக்கிறோம் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படலாம். இளையகுமாரனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. தாப்புனத்தில் அவன் திரும்ப சேர்த்து கொள்ளப்பட்டான். ஆனால் ஆஸ்தியில் அவனுக்கு வரும் பங்கை அவன் அழித்து விட்டான். இப்பொழுது அப்பா வீட்டில் இருக்கும் மீதமுள்ள ஆஸ்தி யாருடையது என்றால் தன் அண்ணனுக்கு சேர வேண்டிய சேஷ்ட புத்திரபாகமாகிய சுதந்திரமும் தன்னுடைய அண்ணனுடைய ஆஸ்தியும் தான் இருக்கிறது. இங்கே இவனுக்கு உரிமை கொண்டாடுவதற்கு எனக்கென்று இருக்கிறது என்று சொல்வதற்கு எந்த ஆஸ்தியும் இல்லை. சிம்சோன் பாவம் செய்தான், ஆவியானவர் அவனை விட்டு விலகினார். மொட்டை அடிச்சிட்டாங்க, ஆனால் தலைமையில் வந்தது, திரும்ப ஆவியானவர் இறங்கிட்டார். ஆனால் குருடாக்கப்பட்ட கண்கள் குருடானதே, அது திரும்பவும் கண் பார்வையே அவன் அடையவில்லை. தாவீது பத்சேபாளிடத்தில் பாவம் செய்தான், தேவனால் மன்னிக்கப்பட்டு விட்டான், திரும்பவும் அரசனானால். ஆனால் பத்சேபாளுக்கு பிறந்த குழந்தை செத்தது, அம்னோன் செத்து போனான், அப்சலோம் செத்து போனான், தாமார் கற்பிழந்தால், மறுமணியாட்டிகள் கற்பிழந்தார்கள். நடந்தது நஷ்டமே. அது என்ன பண்ணல, காம்பன்சேட் பண்ணப்படவே இல்லை. நீங்கள் பாவம் செய்கிறீர்களா அல்லது செய்து விட்டீர்களா, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆனால் பாவத்தினால் உண்டான விளைவுகள் என்பது உங்கள் வாழ்க்கையை விட்டு மாறுவதில்லை என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் பாவம் செய்து உங்கள் பேர் கெட்டுச்சுன்னா கெட்ட பேர் தான். நீங்கள் குடிக்கிறது யாராவது பார்த்துட்டாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ராபோஜனம் எடுத்துகிட்டு இந்த சகோதரன் போய் குடிக்கிறாரு, இந்த சகோதரி போய் இந்த மாதிரி ஒரு தவறை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. கெட்ட பேர் தான். என்னைக்குமே பாவங்களை கர்த்தர் மன்னிக்க வல்லவர். ஆனால் அந்த பாவத்தினால் நான் ஏற்படுத்தப்பட்ட நஷ்டம் எனக்கு நஷ்டமே, அதிலிருந்து நான் காப்பாற்றப்பட முடியாது. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவனை சார்ந்து வாழும் நிலைக்கு கடந்து வாருங்கள். தேவனை சார்ந்து வாழும் நிலைக்கு கடந்து வாருங்க. நீங்கள் ஏன் தேவனுக்காக காத்திருக்க வேண்டும் என்றால், தாவீதின் இடத்தில் நாம் ஏன் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலையும் 2 நாளாக 32ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலையும் 2 விதமான சோதனைகளை நம்ம பார்க்குறோம். இங்கே 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில்
தாவீது சாத்தானால ஏவப்பட்டான். 2 நாளாகும் 32, 31 எசேக்கியா ராஜாவை தேவனே ஒப்பு கொடுத்தார். இவன் என்ன வேண்டும், ஜனங்களை என்ன வேண்டும் என்று சொன்னான். ஆனா எண்ணக்கூடாது என்று கர்த்தர் பிரமாணம் கொடுத்திருக்கிறார். எண்ணினால் அவங்க எண்ணிக்கைக்கு தகுந்தபடி சர்வாங்க தகன பலிகளை செலுத்த வேண்டும். ஆனால் ஒழுங்கா எண்ணாம யோவாப் நிறுத்தினதுனால தேவன் வாதியை அனுப்பினார். வாதியை அனுப்பின பொழுது 10-14 வசனம் வரைக்கும் இருக்கிற வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, நாத்தானை கர்த்தர் அனுப்புகிறார், காத்தை அனுப்புகிறார். தாவீதுக்கு முன்பாக 3 இக்கட்டை நான் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 10-14 சொல்றார். 1 3 மாசம் பஞ்சம் வரணுமா, 3 வருஷம் என்ன படிமா அந்த வசனத்தை. தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்தில் 7 வருஷம் பஞ்சம் 7 வருஷம் பஞ்சம் வரணுமா, அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர, 3 மாதம் சத்துருக்கள் பின்தொடர அவங்களுக்கு முன்பாக ஓடி போகணுமா, அல்லது உம்முடைய தேசத்தில் 3 நாள் கொள்ளை நோய் வரணுமா அப்படின்னு கேட்கிறார். 3 காரியத்தை வைக்கிறார். இப்ப கர்த்தர் தான் தண்டனையை கொண்டு வர்றார். தாவீது உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, புத்தீனமா நான் செஞ்சது உண்மை, 7 வருஷம் பஞ்சம் வேண்டாம், 3 மாசம் மனுஷன் துரத்த நான் ஓடி போக வேண்டாம், இந்த 2 காரியமும் மனுஷங்கிட்ட நான் போய் நிற்க வேண்டிய ஒரு காரியம். ஆனால் கொள்ளை நோய்ங்கிறது தேவனால் வரவிடப்படுவது, நான் கர்த்தர் கரத்தில் விழுகிறேன் என்று சொல்கிறார். இப்போ பிரச்சனை வந்துச்சுன்னா யாருக்கிட்டையும் ஓடாதீங்க, ஆண்டவரே உம்மை நான் சரணடைகிறேன் என்று சொல்லுங்க, உம்மிடத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் நான் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். அங்கே வாதையை கொடுக்கிறார். சில நேரத்தில் சரீரத்தில் சில வாதைகள், சில பலவீனங்கள் எல்லாம் கர்த்தர் கொடுக்கிறது எதுக்குன்னா உன்னை காப்பாற்றுறதுக்காக. 3 நாள் கொள்ளை நோய் வருகிறது. அங்கே தான் கர்த்தர் அருணான் களத்தில் அவன் பலிபீடம் கட்டுகிறான். பிற்காலத்தில் சாம்பேல் அதில் சாலமோன் தேவாலயம் கட்டுகிறான். அங்கே பலி செலுத்தி தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்கிறான். எசேக்கியாவை பாருங்க, 2 நாளாக 32-31 அவனை சோதிப்பதற்காக கர்த்தர் அவனை கைவிட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரச்சனைகள் நிறைய வந்தபோது கர்த்தர் கைவிடல, கூட இருந்தார். நல்லா கவனிங்க, பிரச்சனைகள் நிறைய வந்தபோது அசீரியருடைய பாளையம் கடற்கரை மணலை போல வந்து நின்னாங்க. சீரியருடைய பாளையம் அவங்களை ஜெயிக்க முடியாத நிலை. ஆண்டரை நோக்கி அந்த ஓலையை வச்சு ஜெபம் பண்ணுனா 1,80,000 போர் சேவரில் கொன்று கர்த்தர் விடுதலை கொடுத்தார். அப்ப கர்த்தர் கூட இருந்தார். 2 நாளாகவும் 32ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில். ஆனால் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது, வியாதியும் தீர்ந்து சுகம் கிடைச்சது. விசாரிக்க ஆள் அனுப்புறான். ஆள் அனுப்பும்போது இவன் பொக்கிஷ சாலையை திறந்து காமிக்கிறான். அங்க வசனம் சொல்லுகிறது, அவனை சோதிப்பதற்காக கர்த்தர் கைவிட்டார். எந்த பிரச்சனை இல்லாத போது இவனுக்கு மேட்டுமே பெருமை வருகிறதா என்று பார்க்க. என்னைக்குமே பிரச்சனை வராத போதுதான் கர்த்தர் கைவிடுவார். நீங்களா என்ன நினைப்பீங்க, பிரச்சனை வரல அப்படின்னா கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அல்லேலூயா அல்ல, அப்படித்தானே சொல்லுவீங்க? சொல்லுங்களேன். பிரச்சனை வராத போது என்ன சொல்வீங்க? கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? பிரச்சனை இல்லாத போது கர்த்தர் அவனை கைவிட்டார் என்று சொல்கிறார். பிரச்சனைகளில் எல்லாம் கர்த்தர் கூட இருந்தார். ஆனா பிரச்சனை இல்லாத நேரத்தில் கர்த்தர் அவன் கூட இல்லை, அவனை கைவிட்டாராம். பெருமை வந்துருச்சு. எப்போ எனக்கு பிரச்சனை இல்லையோ, எப்போ எனக்கு பணம் நிறையா இருக்கோ அன்னைக்கு எனக்கு பெருமை வந்துடும். பணம் நிறையா இருந்து எனக்கு பிரச்சனை வரல அப்படின்னோடனே பெருமை வந்தோடனே தேவன் அங்கே இருக்க மாட்டார், கர்த்தர் என்னை விட்டு விடுவார். எசேக்கியாவை கைவிட்டார். விளைவு எசேக்கியாவின் பிள்ளைகளும் அவனுடைய கர்ப்ப பிறப்புகளும் அந்த ஆஸ்தியும் அடிமையாக நேபுகாத்நேச்சாரால பாபிலோன் தேசம் கொண்டு போகப்பட்டது. ஜாக்கிரதையா இருக்கணும், ஆண்டவருக்காக காத்திருக்கணும். ஆண்டவருடைய கருத்தில் விழுந்தா பரவாயில்ல, ஆண்டவரை உம்மை விட்டு நான் விலகக்கூடாது என்று யோசிக்கணும். பிரச்சனை நேரங்களில் கர்த்தர் கூட இருக்கிறார். ஆண்டவர் பிரச்சனை வரும்போது நம்ம பரிகாரிகளை தேடாமல் கர்த்தரையே தேடணும். 2 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 10-12 வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஆசாவை கொடுத்து வாசிக்கிறோம். கர்த்தரை அப்படி நம்பினான். ஆனாலும் பாருங்க, இந்த ஆசா ராஜா மாடியிலிருந்து கீழே விழுந்து வியாதிப்பட்டான். அப்போ வசனம் சொல்லுகிறது, ஆசா என்கிற இந்த ராஜா 7-8 வசனத்தில் நம்ம படிக்கும்போது அவன் கர்த்தரை சாராமல் பரிகாரிகளை சார்ந்து கொண்டான், அதாவது வைத்தியர்களை அவன் சார்ந்து கொண்டானான். உங்களுக்கு பிரச்சனை வர நேரத்தில் கர்த்தரை தெரியுங்கன்னா கிருபையும் ஆசீர்வாதம் வரும்.
ஆனால் மனுஷனை தேடினீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் உங்களை கைவிடக்கூடிய சூழ்நிலை வரும். ஆனால் யோசபாத் என்று ராஜா சொல்கிறான். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கும் போது அங்கே படிக்கிறோம், பலமுள்ளவனுக்காகிலும். பாருங்க, அடுத்த வருஷம் பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றார். இதனால என்ன நடந்ததுன்னா, அந்த கூட்டத்தாரை ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை எழும்ப பண்ணி அந்த 3 ஜாதியாரும் யுத்தம் கடந்து மடிந்து போனார்கள். அடுத்த நாள் பார்த்த பொழுது அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அங்கே 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20 24 வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே நம்ம படிக்கிறோம். படிமா கேளுங்கள், கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். இப்ப 24ஆம் வசனம் படிமா. அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்கும்போது இதோ அவர்கள் தரையில் விழுந்து கிடக்கிற செத்த பிரேதங்களாய் இருந்தார்கள். இப்ப 26ஆம் வசனம். 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெராக்காவில் கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினாங்க. இவன் யுத்தத்துக்கு புறப்படுறதுக்கு முன்னாலேயும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றான், யுத்தம் முடிஞ்சோனையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றான். யுத்தம் புறப்படுறதுக்கு முன்னாலே தீர்க்கதரிசியை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள் என்று சொல்லிட்டு யூதாவை முன்னணியில் நிறுத்தி கர்த்தரை துதிப்பதற்காக யூதா புத்திரரை முன்னணியில் நிறுத்தினான். பிரச்சனை வர நேரத்தில் நம்ம புலம்பக்கூடாது, கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ என்ன நடக்கும் என்றால், உங்கள் சத்துருக்களை கர்த்தரை அழித்து போடுவார், உங்கள் பாதங்களுக்கு கீழாக வெட்டி விழும்படி செய்வார். பிள்ளை சுனியமா, மந்திரமா, வியாதியா, பலவீனமா, சாபமா, கீழ்ப்படியாத பிள்ளைகளா, உங்களுடைய திட்டங்களுக்கு எதிராக செயல்படுகிற அந்தகார சக்திகளா, அதிகாரங்களா, துரைத்தனங்களா, பிசாசின் வல்லமைகளா, பிள்ளை சுனியங்களா, மந்திரங்களா, எதுவானாலும் கர்த்தர் உங்களை பெராக்காவிலே துதிக்கும்படி செய்ய அவர்களை எல்லாம் உங்கள் பாதங்களுக்கு கீழாக தாழ்த்தி போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நம்புங்கள். அந்த வசனத்தை திரும்ப ஒரு தடவை படிப்போம். கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். எத்தனாவது வசனமா சொல்லிடுமா? 20ஆம் அதிகாரம் 20வது வசனம். கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்காக நான் காத்திருக்கணும். எதுக்காக ஆண்டவர் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரே, நீர் இரக்கம் செய்கிற வரைக்கும் நாங்கள் உமக்காக காத்திருப்போம் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். 130ஆம் சங்கீதம் 5-7 வசனம் சொல்கிறது, கர்த்தருக்காக காத்திரு, என் ஆத்துமா கர்த்தருக்காக காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நான் நம்பி இருக்கிறேன். 130ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், கர்த்தருடைய கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்புகளும் உண்டு, இஸ்ரவேலை சகல அக்கிரமத்திலிருந்து மீட்டுக்கொள்வார் என்று. 119, 49, 50 சொல்கிறது, நீ நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியானுக்காக உறுதிப்படுத்தும், சிறுமையில் அதுவே எனக்கு ஆறுதல். ஏசாயா 64:4 சொல்கிறது, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவர்களை உம்மையே அன்றி வேறு ஒருவரும் அறியார்கள் என்று சொல்கிறது. அல்லேலூயா. சங்கீதம் 33:18-22 வசனத்தில் வரை வாசிக்கும் போது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்துக்களுடைய ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி காக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு விடுவிக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேலே நோக்கமாக இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. 42ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் சொல்கிறது, என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், கர்த்தரை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்புமானவரை நான் இன்னமும் துதிப்பேன்
இருப்பேன் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் சாபம் கலாத்தியர் 3:13 படி ஆண்டவர் உனக்காக சாபம் என்கிற முள்முடியை ஏற்றி, பிலிப்பியர் 2:6-7-8 தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து உங்களுக்கு விடுதலை கொடுத்தார். ஆகவே புறஜாதியாருக்கு மத்தியிலே சகரியா 8:13 அடிப்படையிலே சாபமாயிருந்த உங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 22:3 சொல்கிறது, இனி ஒரு சாபமும் இராது. இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் எரேமியா 30:17 முதற்கொண்டு 21 வரைக்கும், உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி தள்ளுண்டவள் என்று உனக்கு பேரிட்டபடினாலே நான் உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி நான் உன்னை குணமாக்குவேன். 21 சொல்கிறது, அதிபதி அவர் நடுவில் இருந்து தோன்றுவார். அவர் எப்படி வருவார்? மற்ற 21:4 அதிபடி, சீயோன் குமார்த்தியே உன் ராஜா கழுதியின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் வருகிறார். மீகா 4:8 பிரகாரமாய் அவர் உன் மத்தியிலே வரும்போது ஆளுகையை உன் கரத்திலே தருகிறார். சங்கீதம் 62:11-12 சீயோன் குமார்த்தியே உன் ரட்சிப்பு வருகிறது, அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவருக்கு முன்பாக வருகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தர் பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் நீ தேடிக்கொள்ளப்பட்டது என்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் நீ பெயர் பெறுவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 30 17-22 வரைக்கும் படிக்கிற அந்த வசனத்தில் 18 உனக்கு நான் இரக்கம் செய்து முன்போல் கட்டுவிப்பேன் என்றும், 19 வர்த்திக்க பண்ணுவேன் மகிமைப்படுத்துவேன் என்றும், 20 உன் பிள்ளைகள் சபையும் எனக்கு முன்பாக திடப்படும் என்றும், 21 இருதயத்தை பிணைப்படுத்தும்படி அவர் நடுவில் இருப்பார் என்று, உன் பிள்ளைகளையும் உன்னையும் ஆண்டவருடைய வார்த்தையினால் இணைத்து அவன் தேவனுடைய வேதம் அவன் எழுதித்திருக்கிறது அவன் நடைகள் பிசகுவதில் என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கச் செய்கிறவர்களாக தேவ சித்தத்தின் மையத்தில் கர்த்தர் வைத்து அந்த எரேமியா 30:22 பிரகாரமாய் நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போ ஆண்டவர் மத்தேயு 11:29-30 சொல்கிறபடி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்துக்கு வாருங்கள், நான் உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என் இடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். தம்முடைய நுகத்தை சுமக்க தம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இந்த நல்ல நாளிலே கர்த்தர் உன்னை சீயோனாக வைத்து உன்னை ஆதரித்து, தேவனுக்காக நீ ஏன் காத்திருக்க வேண்டும்? கர்த்தர் எனக்கு உபத்திரவத்தை அனுபவித்திருக்கிறார் என்றால் அவருடைய கரம் என்னை விடுவிக்க வரைக்கும் காத்திருப்பேன் என்று காத்திருக்கும்படி உங்களை அழைக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபையும் தேவ சமாதானம் உங்களை நடத்துவதாக. அவர் மனப்பூர்வமாய் உங்களை சிறுமைப்படுத்துவதில்லை. அவருடைய நுகத்தை உங்கள் மேல் வைத்து பிசாசு நுகத்தடிகளை முறித்து உங்கள் தலையை உயர்த்தி உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். உங்கள் முதுகு குனியாதபடிக்கு தேவனுடைய வார்த்தை உங்கள் முதுகுக்கு பின்னாக இறந்து போடாமல் கர்த்தருடைய வார்த்தை கனம் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வேதத்தை இருதயத்திலே சுமந்தால், கையிலே அல்ல, இருதயத்திலே சுமந்தால் கர்த்தர் உங்களை தம்முடைய இருதயத்திலே சுமப்பார். முழங்கால் படிட்டு ஜெபிப்போம். நான் ஜெபித்து கடந்து போகிறேன். தேவ வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல குறைகள் வந்திருந்தாலும் வரைக்கு நாம் ஆயத்தப்படும்படியாக எங்கள் குறைகளை எல்லாம் மன்னித்து, எங்கள் பிள்ளைகளுடைய குறைகளை எல்லாம் மன்னித்து ஆண்டவரை எங்களை சீர்படுத்துவீராக. யோனாவை போல் நான் தெரிஞ்சே விலகக்கூடாது, இளையகுமாரனை போல நான் துணிஞ்சு விலகக்கூடாது, யோசுவா போத்து நம்ம நம்பணும், ஆசாவை போல நான் பரிகாரத்தை தேடக்கூடாது, தாவீதை போல நான் உம்முடைய கரத்தில் விழணும், எசேக்கியாவை போல என்ன நடந்தால் எனக்கு என்னன்னு சொல்லி நான் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே சித்தத்தின் மையத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். சொல்லுங்க, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். பரிசுத்தமான பிதாவே, உம்முடைய பொற்பாதங்களை எங்களை தாழ்த்தி வருகிறேன். நம்மட்டு செய்த நன்மைகளுக்காக நன்றி. இனிமேல் நீர் செய்கிற எல்லா விதமான நன்மைகளுக்காக நாங்கள் உங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைகள் எங்களை இன்னும் பரிசுத்தமாகட்டும். தேவனுடைய சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்க்கட்டும். உம்முடைய பாதத்தில் அமர்ந்து நீரே தேவன் என்று அறிந்து உமக்காக காத்திருக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கட்டும். உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிங்க. எத்தனை வேதனைகள், என் பிள்ளை கீழ்ப்படியவில்லை என்ற வேதனையோடு இருக்கிற பெற்றோர்,
ஆண்டவரே, என் கணவன் இன்னும் கர்த்தருக்குள்ளே வரவில்லை என்று வேதனைப்படுகிற மனைவி, ஆண்டவரே என் மனைவியை இன்னும் ரட்சிப்புல நடத்த முடியலன்னு தவிக்கிற கணவன், ஆண்டவரே இன்னும் என் பெற்றோர் கர்த்தருக்குள்ளாக வரலையேன்னு சொல்லி தவிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் இந்த நாளிலே எல்லாரையும் சீர்படுத்தி கர்த்தாவே உமக்கு நேராய் கொண்டு வந்து சேர்க்க உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வார்த்தைகள் நாங்கள் எவ்வளவு தூரமாய் இருந்தாலும் உம்முடைய சத்தத்தை கேட்டு மீண்டும் சமீபமாய் கடந்து வர எங்களுக்கு உதவி செய்யும். அருகிலே இருந்தால் நீர் எவ்வளவா எங்களை நேசிக்கிறீர் என்பதை அறிந்து, ஆண்டவரே நீர் கைவிடாதவர் என்றும் எங்களை எவ்வளவா உமக்காக காத்திருக்கிற எங்களை கனம் பண்ணுகிறீர் என்பதையும் நாங்கள் அறிந்து உம்மை துதிக்க, யோசபாத்துக்கு ஒரு பெராக்காவை தந்தது போல எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெராக்காவை தந்து நீர் ஆசீர்வதித்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை தாழ்த்துகிறேன். கிருபை தந்து நடத்தும். இந்த நாளில் ஒவ்வொரு இருதயங்களையும் மாற்றி ஒவ்வொருவருடைய காயங்களையும் குணமாக்கி எல்லாரையும் அன்றைக்கு இழுத்து கொண்டு உம்முடைய மாசற்ற வரிக்கென்று ஆயத்தப்படுத்தி ஆசீர்வதியும். கட்டுகள் பாரங்கள் மாறட்டும், கவலைகள் கண்ணீர்கள் மறையட்டும், துக்கங்கள் எல்லாம் விழுந்து ஆண்டவரே ஒரு தாய் தேற்றுகிறது போல தேற்றி கர்த்தர் நம்பிக்கையின் தேவனாக வழிநடத்தி செல்ல ஒப்பு கொடுக்கிறேன். கிருபையின் பரத்தலை தாழ்த்துகிறேன். கிருபை தந்து நடத்த ஒப்பு கொடுக்கிறேன். இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலோபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுக்கு தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அனுநயிக்கும் ஆசீர்வாதம் சந்தோஷம் சமாதானம் நம் அனைவரோடு சகல பரிசுத்தங்களோடும் இன்றும் என்றும் கர்த்தர் திரும்ப வரும் இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு அறிவிப்பு, முதல்ல இந்த முஸ்லீம் கான்வெர்ட்லேருந்து